ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் இந்த முதலாவது நாளிலே உங்களை காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கூட கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 5வது மாதம் இந்த முதலாவது நாள் இந்த காலை வேளையிலே கூட நாம் எல்லாரும் இந்த நாளில் தேவனை நோக்கி நன்றி செலுத்த போகிறோம். இந்த வேளையில சபையிலே நாம் கூடி இந்த நாளை நாம் ஒருமனமாய் கலந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் இந்த வேளையிலே இந்த யூடியூப் மூலமாய் நாம் யாவரும் வீட்டில் இருந்தபடி ஒன்றாக இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்த மாதத்தில் நாம் பட்ட எல்லா கஷ்டங்களும் அறிந்திருக்கிற ஒன்றுதான். இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. இருந்தாலும் இந்த நாளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து முதலாவது நன்றி செலுத்த போகிறோம். அவர் செய்த இந்த ஒரு மாதங்களை கர்த்தர் எப்படியாய் நம்மளை பாதுகாத்தார். விசேஷ விதமாக நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்ததை நினைத்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அதே போல இந்த புதிய மாதத்துல கூட கர்த்தர் நம்மளை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய சமூகம் முன்பாக சென்று கர்த்தர் நம்மளை வழிநடத்த போகிறார். இந்த நாளில் எல்லா கண்களை மூடி அந்த தேவாதி தேவனை எல்லாம் மகிமைப்படுத்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ இயேசுவே உமக்கு நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போமா? கடந்த மாதத்திலே கர்த்தர் எப்படியா நம்மளை வழி நடத்தினார் என்பதை யோசித்து பார்ப்போமா? வீட்டில் இருந்தபடியே கர்த்தர் உன்னை பாதுகாத்தாரு. இந்த வேளையில் ஆண்டவரே என் உள்ளங்களை நிரப்புங்க. ஆண்டவரே உடைய வல்லமையினால் நிரப்புங்க. எல்லாம் கேட்போமா? வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் உன் குடும்பத்தை எப்படி எலியாவை போஷித்து வழி நடத்தின அதே போல வழி நடத்தின அந்த தேவாதி தேவனே இந்த நாளில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லா அபிஷேகத்தினால் நிரம்பி இந்த மாதம் எப்படி இருக்க போது நம்ம அறியவில்லை. ஆனால் தேவன் அதை அறிந்து இருக்கிறார். இந்த வேளையிலே கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த நாளிலே பாதுகாக்க போகிறார். எதை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவருக்கு நீ தெரியப்படுத்த போகிற எல்லா தேவனை நோக்கி பார்ப்போமா? அந்த தேவாதி தேவன் எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற அப்பா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டு இருக்கிறவளை நீ அபிஷேகத்தினால் நிரப்ப போறதுக்காய் செபிக்கிறோம். உடைய வல்லமை ஒவ்வொரு மேல இறங்க போறதுக்காய் செபிக்கிறோம். இந்த மாதத்தை பயத்தோடு நடுக்கத்தோடு எப்படி தேவைகள் சந்திக்கப்படும் என்று ஆண்டவரே பயபக்தியோடு அப்பா பிதாவே ஒரு பயத்தோடு அப்பா பிதாவே ராஜாவே இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஒரு ஆண்டவரே விடுதலையை தர பொறுத்துக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஒரு தைரியத்தை தர பொறுத்துக்காய் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உண்மையில் ஆண்டவரே அப்பா உண்மையில் நம்பிக்கையா இருந்த ஆண்டவரே அப்பா எங்களுக்கு முன்பு போகிறவர் நீர் ஆண்டவரே. உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்குள் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் உறுதியா நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் கவலைகளை எடுத்து கொடுங்க. இந்த மாதம் ஆசீர்வாதமா இருக்க போது நாங்கள் வாயில நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டது நாங்கள் வாயில அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. ஓ இயேசுவே எல்லா வாயில திறந்து சொல்லுவோமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். அவர் செய்த சகல நன்மைகளை நினைத்து பார்த்து அந்த தேவாதி தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம். ஓ இயேசுவே உமக்கு நன்றி. அப்பா நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரே. உமை நன்றி துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாம் ஒரு மனத்தோடு இந்த தேவனை நோக்கி ஒரு விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஓ இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாருக்கணும் உண்மையை நினைக்கணும். ருசித்தம் செய்யணும். உண்மை நெருங்கணும். எல்லாருக்கணும் உண்மையை நினைக்கணும். ருசித்தம் செய்யணும். உண்மை நெருங்கணும்.
உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்கேதானே என் ஆசை நீதானே நீரென்கிறான் இல்லை உம்மன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ என் ஆசை நீதானே நீரென்கிறான் இல்லை உம்மன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ நீரே நம்பிக்கை நீரே ஆதரவு சமுதமை போதும் அதுவே என் ஆனந்தம் நீரே நம்பிக்கை நீரே ஆதரவு சமுதமை போதும் அதுவே என் ஆனந்தம் அதுவே என் ஆனந்தம் உள்ளமும் கேட்கிறதே உணர்வுகள் துடிக்குதே முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் உள்ளமும் கேட்கிறதே உணர்வுகள் துடிக்குதே முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் உள்ளமும் கேட்கிறதே உணர்வுகள் துடிக்குதே முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை என சொல்லவா ஆராதனை ஆராதனை உமக்கேதானே இந்த நாளிலே தேவனை கூட நம்ம எல்லாம் நோக்கி பார்ப்போமா ஒரு பாலஷத அவர் எவ்வளவு நல்லவராய் இதுவரை நமக்கு இருந்திருக்கிறார் கர்த்தர் செய்த சகல நன்மைகளை நினைத்து பார்க்கபடியாக இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் ஒன்றாய் கூடி இருக்கிறோம் கடந்த மாதத்தில் நடந்த நன்மைகளை நினைத்து பாருங்க அவர் செய்த நன்மைகள் ஏராளமா இருக்கிறது ஒரு இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே நம்முடைய துக்கமான சூழ்நிலையில கூட கர்த்தர் செய்த நன்மை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த துக்கம் எல்லாம் இந்த நாளில் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார் எலியாவை எப்படி ஆண்டவர் காகங்களை கொண்டு போஷித்தாரோ அதை இந்த நாள் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் பஞ்ச காலத்தை விதவை வீட்டில் எப்படி அந்த அப்பத்தையும் அந்த எண்ணெயை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தாரோ அதே போல கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஓரி பலஷதல ரபதனந்திர புஷதல ரக்கரதனரபா ஓ அந்த ஆவியானவர் எல்லாம் ஒரு விசையாய் கர்த்தர் நம் தகுதி இல்லாத நம்மளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்ததினால் ஓ அவர் நம்மளை அறிந்தபடியினால் ஓ உன்னை என்னை கர்த்தர் அறிந்திருக்கிறார் தெரிந்து கொண்டு இருக்கிறார் அந்த தெரிந்து கொண்ட தேவனை இந்த நாள் எல்லாம் அதனாலதான் உன்னை கர்த்தர் போஷித்துக் கொண்டு இருக்கிறார் உன்னுடைய துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி கொண்டு இருக்கிறார் உன்னுடைய வியாதிகளை கர்த்தர் சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஒரு வாதையன் வீட்டை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார் அந்த தேவனை இந்த நாளிலே கூட இந்த காலை வேளையில நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வழிநடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் ஓ நீங்க அநேகர் பசியினாலும் ஓ ஒருவேளை உணவில்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது உன்னை சம்பூர்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறாரே அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா இந்த உலகமே இன்னைக்கு வியாதினால் நிறைந்து இருக்கும் பொழுது உன்னையும் உன் குடும்பத்தை கர்த்தர் இம்மட்டம் காத்து கொண்டு இருக்கிறாரே அவருக்கு நன்றி செலுத்துவோமா எல்லா தேவனை நோக்கி பார்ப்போமா அவர் நம்மளை கண்டபடினால் அவர் நம்மளை அறிந்திருக்கிறபடினால் ஓ அறிந்த தேவனை நோக்கி ஓரி பாலஷதல ரதனந்தி ரபோத
எல்லா வீட்டில் இருக்கும் போது கர்த்தருடைய அபிஷேகம் இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வேலை கொடுக்க போகிறார். ஒரு பயத்தோட நடுக்கத்தோட இருக்கிற மகனே மகனே, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உன்னை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். ஒரு விசுவாசத்தோட தேவனுடைய சமூகத்துல நாளை ஒப்பு கொடுப்போமா? ஒரு இயேசுவே உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி நன்றி நன்றி. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உங்களகான கண்கள் என்னை கண்டனவே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாழ்கின்றேன். உங்களகான கண்கள் என்னை கண்டனவே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காரணத்தாடி உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காரணத்தாடி உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உங்களகான கண்கள் என்னை கண்டனவே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாழ்கின்றேன். உங்களகான கண்கள் என்னை கண்டனவே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உனது நாமத்தை நோக்கி பார்ப்போமா? அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உங்களகான கண்கள் என்னை கண்டனவே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாழ்கின்றேன். உங்களகான கண்கள் என்னை கண்டனவே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாழ்கின்றேன். எல்லா கரங்களை ஆண்டவர் மகிமை கொடுத்தோமா? தேவாதி தேவனே இந்த நாளிலே கூட எல்லா கரங்களை தட்டி ஓரி பலஷதனரபதனந்திரமோ இயேசுவே உமக்கு நன்றி. அந்த தேவாதி தேவன் இந்த நாளிலே கூட நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற இந்த மாதத்திலே கர்த்தருடைய பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஒரு அவிசுவாசத்தோடு ஒரு வழி பார்த்து கொண்டு இருக்கலாம், உன்னுடைய கவலை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த வாக்குத்தத்த ஆறாவது முறை உன்னுடைய கவலைகளை உன் அவிசுவாசத்தை போக்கி கர்த்தர் விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வாதத்தை கொடுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு கூட கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே கூட
ராஜா உம்மை துதிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாய் இருந்தது என்று அப்பா பிதாவே நாங்கள் அப்பா பிதாவே சொல்லுவ நாங்கள் கேள்விப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இது யார் யாரெல்லாம் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர் இதயங்களை தொட போறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்க வீட்டுக்குள்ள இருக்க குறைகளை மாற்ற போறதுக்காக ஜெபிக்கிறோம். கடந்து வர போகிற ஆண்டவரே அப்பா பிதாவே ராஜாவே அப்பா வாக்குத்தத்த வார்த்தையை ஆண்டவர் நாங்கள் அவளோடு காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே வாஞ்சியோடு இருக்கிற ஆண்டவரே. அது இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. நாங்கள் ஆண்டவரே உற்சாகத்தில் அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே பல நடிகங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா பிதாவே. இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே விதானங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாள் இந்த புதிய மாதத்திலே உங்களை யாவரும் காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை அநேக நன்மைகளை செய்திருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். கடந்த மாத திருவிந்து பகுதி கூட கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அநேகர் அதில் பங்கு கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டு விசுவாசிக்கிறோம். இந்த மாதம் நமக்கு புதிய மாதமா இருக்கிறது. விசேஷமாக நாளில் கூட இந்த ஊரடங்கு என்பது எவ்வளவு நாளுக்கு இது இன்னும் அதிகப்படுத்துவார் என்று நாம் அறியவில்லை. அதுக்கான அறிவிப்பு இனிமேல வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு ஏற்றாது போல் நாம் ஊழியங்களை யூடியூப் மூலமாய் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அதிக ஊழியங்களை செய்யலாம் யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். அதற்கான அறிவிப்புகள் வருகிற நாட்கள்ல உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். வீட்டில் இருக்கிற நீ யாவரும் இதை நிச்சயமாய் பார்ப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். நேரத்தை கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தினுடைய இந்த ஊழியங்களை நீங்க தான் ஆதரிக்கணும். விசுவாசிகளை நீங்க தான் அதை என்ன பண்ணணும் ஆதரிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கடந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதங்களை செய்து நீங்க சாட்சியாய் தெரிவிக்கணும் என்று சொன்னா நீங்க அந்த கமெண்ட்ல கூட நீங்க அதை உங்களால் முடிந்த பேர் அதை என்ன பண்ணலாம் நீங்க அதுல கூட உங்க சாட்சிகளை நீங்க போடும்போது இதை பார்க்கிற வெளி ஆட்கள் கூட அதை பார்த்து அவங்க அந்த சாட்சி அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல ஒருவேளை என்னால அப்படி கமெண்ட்ல எல்லாம் கூட சாட்சி போட முடியாதுன்னா நீங்க தனிப்படுவதில் எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்க சொல்லும் போது எங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாளிலே கூட இப்போதுதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து சொல்ல போகிறோம். வாக்குத்தத்த வார்த்தையினாய் கர்த்தர் வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த மாதத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாகவும் நம்ம மத்தியில் இருக்க பாஸ்டர் கேஷு அவர்கள் இப்போது ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா இறுக்கமும் அன்பு நிறைந்த அன்புள்ள தேவனே, இந்த வேளையில் உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட கர்த்தாவே இந்த மாதத்தில முதல் நாளில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. வேதம் சொல்லுகிறது வருடங்களை நன்மையால முடி சுற்றுவேன் என்று. ஆண்டவரை இந்த மாதத்தில் ஆண்டவரை நம்முடைய வாக்கு தத்தத்தோடு பிரவேசிக்க பேசுகிற வார்த்தை ஆண்டவரை கேட்கிற யாவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க நீர் முடி சுற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரை, இந்த வேலையில கூட கர்த்தாவே பேசுகிற வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னது போல் ஆண்டவரே, உன் வார்த்தையை கொண்டு எங்களை தேற்ற போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. பேசுகிற தேவதாசனை மறைத்து ஆண்டவரே எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் தரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரை கேட்கிற யாவரும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற நீர் உதவி செய்யுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவரை இனி கண்ட எகிப்தினை காணாதபடிக்கு ஆண்டவரை எல்லாம் சிறையில மாற்றுபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரம் எங்களை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தை நிறைய நாம் கடந்து செல்வோம். யோபு 42 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். யோபு புத்தகம் 42 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்க. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எல்லா வீட்டுல இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒரு விஷயம் மறுபடியும் நீங்க எல்லாம் ஒன்றாய் வாசிப்போம். நம்ம எல்லாம் இணைந்து வாசிப்போம். தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. யோபு இந்த வார்த்தையை சொல்லுகிறான். யோபுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம அறிந்திருக்கிறோம். யோபுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை என்று சொல்லலாம். அல்லேலூயா.
யோபின் வாழ்க்கையில 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. முதல் காரியம் பார்த்தா அவன் நல்ல செல்வ சீமானாய் வாழ்கிறான், எல்லா சகலமும் அவன் இருக்கிறது. அந்த சகலமும் இருக்கிற சூழல்ல தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்ப இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற யோபு வாழ்க்கையில பிசாசு சோதனை கொடுக்கும் போது அவன் எல்லாத்தையும் இழந்து ஒன்று சரீரத்துல சுகத்தையும் இழந்து இருக்கிறான். மனைவியினால் வெறுக்கப்பட்டு இருக்கும் போது கூட அவன் தேவனை குறை சொல்லவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் 3வது காரியம் பார்த்தீங்கன்னா முடிவிலே அவன் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் அவன் பெற்றுக்கொண்டான். அதான் அந்த யோபு தான் இங்க சொல்லுகிறான், பாருங்க, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், ஆண்டவரால் சகலத்தையும் செய்ய முடியும் என்பது யோபு அறிந்திருந்தான். அல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. நம்ம இன்னைக்கு ஆண்டவரை தேடி கொண்டு இருக்கிறோம், தேவனை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கிறோம், அதோடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனா நிறைய நேரத்துல ஆண்டவர் எதை செய்ய முடியும் என்பதை நம்ம அறியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாதிரி கர்த்தர் எதை நமக்கு செய்ய போகிறார் என்பதை நம்ம அறிந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரால் சகலத்தையும், சகலம் என்று சொன்னா எல்லாம், அதற்கு முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதுதான் அர்த்தம். சகலம். இன்னைக்கு உன்னால என்ன செய்ய முடியும்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியங்களை மாத்திரம் சொல்லுவோம். ஆனா தேவன் என்ன செய்வார் என்று யோபு சொல்லுகிறார். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்ப ஆண்டவர் எதை வேணாலும் செய்ய முடியுங்க. அல்லேலூயா. இந்த யோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது கர்த்தர், அந்த ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பாய் மறுபடியும் கொடுத்தது கர்த்தர், அதை கர்த்தரால் செய்ய முடியும். அல்லேலூயா. இழந்து போன ஒரு பகுதியை கர்த்தர் 2 பகுதியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவன் இழந்து போன பொக்கிஷத்தை, அவன் இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முடிவிலே ரெட்டிப்பாய் அவனுக்கு தருகிறார். எப்படி? அதான் ஆண்டவரால் சகலத்தையும் செய்ய முடியும் என்கிறது யோபு அறிந்திருந்தான். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவர் இவ்வளவுதான் செய்வாரு, இவ்வளவுதான் செய்யவா அப்படின்னு நம்மளே டிசைட் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்து கொண்டு நம்மளுடைய நிறைய நேரம் நம்மளுடைய அவிசுவாசத்துக்கு காரணம் என்னன்னா, தேவனால் என்ன செய்ய முடியும், அவர் என் வாழ்க்கையில அதை செய்ய மாட்டார் நம்மளே முடிவு எடுக்கிறோம். ஆனா இந்த வார்த்தையை யோபு சொல்லும் போது அவனுடைய சரீரத்தில் கூட சுகம் இல்லை. அவன் நண்பர்கள் விரோதமாய் பேசி கொண்டிருக்கிற சூழ்நிலை, அவனுடைய மனைவியும் பாருங்க அவனை வெறுத்த சூழ்நிலை, அவன் சம்பாதித்த எல்லாம், ஆண்டவர் கொடுத்த எல்லா பொக்கிஷங்கள் எல்லாம் அவனுடைய எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் இழந்து போன சூழ்நிலையில, தன் பிள்ளைகள் மரித்து போன சூழ்நிலை அவன் சொல்லுகிறான், தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மனுஷனை எப்படினாலும் ஆண்டவர் உயர்த்த முடியும். அவனுக்கு எல்லாவற்றையும் அவன் நினைத்ததுக்கு வேண்டிகளுக்கு அதிகமாய் செய்கிற தேவனை நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாள், இந்த மாதத்துல நீ ஒருவேளை நீ பயந்து கொண்டு இருக்கலாம். இந்த வேலையில கூட இந்த மாதம் எப்படி இருக்கும் தெரியல, வேலைகள் இல்லை, வீட்டில் இருந்தபடி நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த ஊரடங்கு என்பது இன்னும் அதிகப்படுத்தினால் என்று சொன்னால் இந்த மாதம் முழுவதும் ஒருவேளை கடந்த மாதத்தை போல இந்த மாதம் இருந்தால் நம்முடைய நிலைமை என்பது என்ன என்பதை நம்ம யோசித்து பார்த்தால் இன்று எல்லாருக்குள்ள ஒரு பயம்தான் இருக்கிறது. பெரிய தேவைகள் எதுவும் நமக்கு இருக்க போறது இல்லை. ஆனா பாருங்க, ஒரு சின்ன சின்ன தேவைகளை கூட இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டின் தேவைகளை குறித்து ஒருவேளை நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை குறித்து நம்ம பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்று சொன்னா, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சகலம் என்றால் அது நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லா விஷயமும் இருக்கு, நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கு. இன்னைக்கு நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்பதுதான் இன்னைக்கு முக்கியமானது. அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும், ஆண்டவரால் எதை வேணாலும் செய்ய முடியும். நம்ம நினைக்கிற ஆண்டவர் நன்மை மாத்திரம் செய்வார், தீமையை செய்ய மாட்டார். எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, எகிப்துல 10 வாதையை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த 10 வாதை நிமித்தமா எகிப்து ஜனங்கள் முழுவதும் பாதிக்கப்படுறாங்க. பாருங்க எவ்வளவு அந்த 10 வாதைகளை பத்தி நமக்கு தெரியும். தண்ணீர்கள் எல்லாம் ரத்தமா மாறுது. அப்ப தண்ணீர்கள் எல்லாம் ரத்தமா மாறினா அவங்க நிலைமை என்ன இருக்கும்? யாரும் தண்ணி குடித்திருக்க முடியாது. அந்த தண்ணீர் நார்மலா மாறுற வரைக்கும் ஒருத்தர் வீட்டுல தண்ணி குடிச்சிருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த கஷ்டம் யார் அனுபவிக்கிறா? எகிப்து மக்கள். அதை யார் செய்தது? கர்த்தர். ஆனா அதே நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவங்க வீட்டுல எல்லாம் சமாதானமா இருக்கிறாங்க. பாருங்க, ஒரே தேவன் தான் நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நன்மை வேண்டுமா? அந்த தேவனால் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. அதே தேவனால் உனக்கு தீமையும் செய்ய முடியும். இன்றைக்கு நாம் இந்த மாதத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்று சொன்னால், உனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதே தேவன் உனக்கு
சாபங்களை கொடுக்கணும், நீ என்ன செய்யக்கூடாது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம அதை உணர்ந்து எப்படி யோபு இங்க அறிந்திருக்கிறான் பாருங்க. தேவனின் சகலத்தையும் செய்ய வல்லவர், அந்த அறிவு தான் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டபடினாலதான் அந்த தீமையில கூட அவன் அவ்வளவு தீமைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அவன் தேவனை மறுதலிக்காமல் இருக்கிறான், தேவனை குறை சொல்லாமல் இருக்கிறான். வாயினால் அவன் தேவனை ஒரு நாளும் குறை சொல்ல, ஏன்னா அவனுக்கு தெரியுது பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் தேவனை அறிந்து கொண்டிருந்தால் அவன் எதை குறித்து கவலைப்பட மாட்டான். தேவன் எல்லாவற்றையும், ஏன்னா யோபு உத்தமனா இருக்கிறதுனால அவனுக்கு பயம் இல்லைங்க, அந்த வறுமை குறித்து பயம் இல்லை, தன் சரீரத்தில் இருக்கிற பலவீனை குறித்து அவன் பயப்படல பாருங்க. அவன் பாருங்க 42 அதிகாரமும் பாருங்க யோபுடைய உத்தமத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதனால தான் முடிவிலே கர்த்தர் அவனுக்கு மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது ரெட்டிப்பாய், ஒரு ரெட்டிப்பு என்பது ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஒரு பிளஸ் போடுற மாதிரி தான், பிளஸ் நம்ம வாங்குற சம்பளத்து மாதிரி போனஸ் கொடுக்குற மாதிரி தான். அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் பாருங்க, அவன் எவ்வளவு உத்தமனா இருந்திருந்தால் என்று சொன்னால் கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுத்திருப்பார். அல்லேலூயா. ஏன்னா முதல்ல அவன் வைத்திருந்த ஆசீர்வாதமே மிக அதிகம். அதே அவனுக்கு அந்த கிழக்கத்தி புத்திர இவன் அதிக சீமானா இருந்தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவன் தான் உயர்ந்த மனிதனா இருக்கிறான், இவனை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை. அப்படி உயர்ந்த மனிதனை கர்த்தர் இன்னும் அதிகமாய் உயர்த்துகிறார். அப்ப என்ன அர்த்தம், அவன் பாருங்க அவன் துன்பப்படும் போது துக்கப்படும் போது கூட தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அவன் அறிந்திருந்தபடினால், இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னார், உன் வாழ்க்கையில ஏன் இன்னும் ஆசீர்வாதம் இல்லை, உனக்கு இன்னும் ஏன் பயம், இன்னும் என் வாழ்க்கையில ஏன் என்னோட குடும்பங்கள் ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலைன்னு யோசிக்கும் போது அதுக்கும் காரணம் இருக்குங்க. அதுக்கும் தேவன் செய்ய முடியும், ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் பூட்டின கதவை ஒருவனை திறக்க முடியாது ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் தாங்க அந்த கதவை திறக்க முடியும். ஒருவேளை அவர் ஆசீர்வாதத்தை அடைத்திருந்தால் யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்தால் மாத்திரம்தான். உபாகம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து நான் வாசி. உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசி. உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இந்த 2 வசனங்களும் நாம் நன்கு அறிந்த ஒரு வசனமா தான் இருக்கும். 28ஆம் உபாகம் 28ஆம் அதிகாரம் அநேகர் படிப்பதுக்கும் பயப்படுவாங்க, அநேகர் விருப்பமா போடுவாங்க. ஏன்னா 2 விதமான காரியம் இந்த அதிகாரத்துல இருக்கு. முதல் காரியம் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. முதல் காரியம் ஆசீர்வாதம், பிறகு பாத்தீங்கன்னா சாபத்தை குறித்து சொல்லப்படும். ஆனா இந்த அதிகாரம் படிக்கும் போது முதல் 14 வசனத்துக்கு மாத்திரம் நிறைய இன்ட்ரெஸ்டா, அதுக்கு மேல படிக்கும் போது நமக்குள்ளே ஒரு பயம் வரும். நிறைய ஒருவேளை நீங்க படிக்காமல் இருந்தா, இந்த அதிகாரத்தை படிக்காமல் இருந்தா, இந்த செய்தி கேட்ட பிறகு நீங்க வீட்டுல அமர்ந்து இதை படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும், ஒரு பயம் வரும். அல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில இதை படிக்கும் போது நான் அதிகமா ஜெபம் பண்ணது, ஆண்டவரே இந்த 16ஆம் வசனத்துல இருந்து என் வாழ்க்கையில நடக்கவே கூடாது ஆண்டவரே, இந்த 14ஆம் வசனத்துக்குள்ள முடிஞ்சுங்க எல்லாமே, இந்த ஆசீர்வாதம் பெற்றோம். நிறைய இடத்தை நானும் செபித்து இருக்கிறேன். ஏன்னா ஒரு பயமுள்ள ஒரு அதிகாரமா இது இருக்கிறது. இப்ப பாருங்க யோபு சொன்னது போல தேவனின் சகலத்தையும் செய்ய வல்லவர் கர்த்தர். பாருங்க இந்த ஒரே அதிகாரத்துல உனக்கு ஆசீர்வாதம் தரன்னு சொல்றாரு. அதே ஆண்டவர் நீ இப்படி செய்தால் சாபமும் இருக்குது ஆண்டவர் சொல்றாரு. முதல் 2 வசனம் நம்ம வாசித்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து படிக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறாங்க. எப்போனா நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதம் உன் மேல் வந்து பலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தர் இந்த இடத்துல என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறார். இப்ப என்ன பண்றாரு, நீ சத்தத்துக்கு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். நம்ம நிறைய இடத்துல பயம் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல இருக்கோம். அவரை நமக்கு ஆசீர்வதிக்க தான் நம்மளுக்கு தெரிந்து கொண்டு இருக்காரு. ஆனா அவர் நினைத்தால் நம்ம ஆசீர்வாதத்துல இருந்து நம்மளை சபிக்க ஒரு ஆள் முடியும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கடந்த வாரத்துல முந்தின வாரம் பார்த்தோம், நம்ம எப்படி கேயாசி என்பவர் என்ன பண்ணாங்க, கேயாசி பணத்துக்கு அவன் எலிசாவின் ஊழியக்காரனா இருக்கிறான், எலிசா உடன் இருக்கிறான். அவன் கேயாசி அவனு கூட ஒரு நல்ல ஒரு உறவோடு இருக்கிற 2 பேரும் எப்போ ஒரு மனமா தான் இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட கேயாசி அப்படி இருந்து கேயாசி எப்போ அவனுக்கு பணத்து மேல விருப்பம் வந்து பொய் சொல்ல ஆரம்பித்தால் உடனே பாரு அவனுக்கு சாபம் பற்றி கொண்டது. அல்லேலூயா. அப்போ அந்த சாபம் ஏன் வந்தது, அவனுக்கு ஆசீர்வாதம் இவ்வளவு நாள் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் பாருங்க எப்போ அந்த கட்டளைகளை மீறி
அல்லேலூயா. தன் ஊழியக்காரர் செவி கொடுக்காமல் வேற காரியங்களை யோசித்து அங்க போய் ஒரு புறஜாதி இடத்தை போய் ஒரு பணத்துக்காய் பொய் சொல்லிட்டு வரும்போது அவனுடைய குஷ்டரோகத்தை கர்த்தர் இவன் மேல என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க சகலத்தையும் செய்ய முடியும். ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும், அதே மனுஷனை கர்த்தர் சபிக்கவும் முடியும். அல்லேலூயா. அதை நம்ம தெரிந்து கொண்டாதான் தேவன் மேல் நமக்கு ஒரு பயம் வரும். இந்த மாதிரி நீங்க நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கூட தைரியமா ஏன் கேட்கிறோம்னா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனா ஒரு நாளும் அவர் நினைச்சா நமக்கு சாபமும் கொடுக்க முடியும். ஒரு நாள் யாரும் பயந்ததே கிடையாது. அல்லேலூயா. அதே இந்த 28ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது பாருங்க, நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் மேல வந்து பலிக்கும். ஆனா ஒருவேளை நீ செவி கொடுக்கலாம். 15ஆம் வசனத்தை எடுத்து படிப்போம். இதே 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இந்த 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமா இருப்பதற்கு அவருடைய சத்தத்தை செவி கொடாதே போவாயாகில். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, செவி கொடாம போவாங்க. இப்போது சொல்லப்படும் சாபங்களா உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். அது 2ஆம் வசனத்தை பாருங்க, நீ செவி கொடுத்தால் இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதம் சொல்றாரு. இந்த 15ஆம் வசனத்தை பாருங்க, அதே தேவன் நம்ம வணங்குற அதே தேவன் சொல்லுகிறார், நீ செவி கொடாமல் போனால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் மேல் வரும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க கூடாது, சாபமும் யோசிக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நமக்கு பயம் வரும். இன்னைக்கு எதுக்கு நம்ம நீதிமான வாழ்ந்து கொள்ளணும் யோசிக்கிறோம்? நீ உலகம் எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, இந்த உலகத்தில் எவ்வளோ தீமைகள் இருக்குது, எவ்வளோ ஏதோ தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன் நீங்க நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருப்பதுக்காக எல்லாத்தையும் ஏன் வெறுத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த வசனம் நம் வாழ்க்கையில வரக்கூடாது என்பதுக்காக. அல்லேலூயா. இந்த சொல்லப்பட சாபங்களை வாழ்க்கையில வர இன்னைக்கு நிறைய இந்த சாபத்தை உணராம என்ன பண்றாங்கன்னா, இந்த சாபத்தை தேடியே ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. என்னோட வாழ்க்கையில எப்படிதான் வாழ்றேன், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும், அதே தேவன் சாபத்தையும் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப கேயாசி பாருங்க, எலிசாவோட தான் இருக்கிறான், ஒரு ஊழியக்காரனோட ஒத்தாசையா தான் இருக்கிறான். ஆனா எப்போது அவனுடைய எண்ணங்கள் மாறப்பட்டதோ அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, நாகமானுடைய குஷ்டரோகம் பாருங்க இவனை பிடித்து கொண்டது. இவனை மாத்திரம் குடும்பத்தையும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அவன் செய்த தவறுக்கான குடும்பங்களை என்ன பண்ணுது, இன்னைக்கு பலியானது. அல்லேலூயா. சாபத்துக்குள்ளாக போனது. இன்னைக்கு அதே நம்ம உணரணும். இந்த செய்தி மூலமா நம் ஒருத்தருடைய தப்பு, நம்ம ஒருத்தர் செய்கிற தவறு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட குடும்பங்களையும் பாதிப்புக்குள்ளாக நடத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது போலதான் பாருங்க, தானியேலுக்கு விரோதமா என்ன பண்றாங்க, கூட்டம் எழுந்து என்ன பண்றாங்க, ராஜாவுக்கு முன்பாக அவனை என்ன பண்றாங்க, சிங்கக்கபில போடும்படியா ஆலோசனை கொடுத்து அது பண்ணும்போது ராஜா பாருங்க அந்த சிங்கக்கபில தானியேலுக்கு ஒன்றும் அறிந்த பிறகு இவனை பழி சொன்னவங்களை மாத்திரமல்ல அவனுடைய குடும்பத்தார் எல்லாத்தையும் அந்த சிங்கக்கபில போட்டான். அல்லேலூயா. அவங்களால பாருங்க அவங்கள பாதிக்கப்பாரு. அதே போலதான் கேயாசியால அவன் குடும்பமும் குஷ்டரோகியா மகனது போல இந்த இடத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்காமல் அவருக்கு செவி கொடுக்காமல் இருந்தால் சொல்லப்படும் சாபத்தை ஆண்டவரால் சாபம் கொடுக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளணும். தேவன் சகலத்தையும் செய்யவில்லை. இந்த காலத்தில் உங்களை பயன்படுத்துவதற்காக நான் சொல்லலை, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர்கிட்ட நம்ம பழகிறோம் அப்படின்னா அவனுடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் ரெண்டுத்தை நம்ம தெரிந்து கொண்டாதான் அவனை நல்லா நம்ம பழக முடியும். ஒரு மனுஷனை நன்கு அறிந்து கொண்டாதான் அந்த உறவு நமக்குள்ள அதிகமா நீடிக்கும். அதே போல இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்ட்டு அது யோபு அறிந்து வைத்திருந்த ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்ல. அதனால நான் யோபு விசுவாசத்தோடு இருக்கிறான். ஐயோ இந்த சாபம் நான் வாங்கினாலும் பரவாயில்ல, இது ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இதிலிருந்து ஆண்டவர் மீட்கவும் முடியுங்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அதனாலதான் பாருங்க அந்த நிலைமையில கூட தேவரே சகலத்தையும் செய்ய வல்ல அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நீயும் உணர்ந்து கொள்ளணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்ட மாதிரி அதே போல நம்ம செய்யற தவறு நிமித்தமா நம்ம சாபங்களை நீ பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இதே 28ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பாருங்க 5ஆம் வசனம் 28ஆம் அதிகாரம் இதே 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்க எவ்வளவு நல்ல வாசம். கேட்கும் போது எப்படி இருக்கு இந்த காலை நேரத்தில் நமக்கு. உன் கூடையும் மாப்பிசைக்கிற உன் தொட்டியும் இந்த நாட்கள்ல
இந்த வசனம் நமக்கு நிறைவேறினாலே பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. வீட்டுல இருக்கிற நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கு, உன் கூடையும் மாப்பிசைக்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் இந்த வார்த்தை கேட்ட பிறகு நமக்கு எப்படி இருக்கு, ஒரு மகிழ்ச்சி தான். ஆண்டவர் நிச்சயமா நமக்கு என்ன பண்ண போறாரு, இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கப்ப நம்ம எதிர்பார்த்து உட்காந்து கூட கேட்டோட மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா இதே பாருங்க 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 28ஆம் 17ஆம் வசனம், உன் கூடையும் மா பிசைகின்ற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைக்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். 5ஆம் வசனம் சொல்லுது அதே அதிகாரத்துல, உன் கூடையும் மா பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஆனா இந்த இடத்துல வரும்போது சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரே தெய்வம் தான் பாருங்க, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிறான். அதோட இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நினைத்தால் நம்ம மேல் சாபத்தையும் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆதாமேவளை கர்த்தர் அவருடைய சாயலாக உருவாக்குறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் உருவாக்குனாரு, எவ்வளவு காரியங்களை சிருஷ்டித்தாரு. ஆனா மனுஷனை மாத்திரம் தன்னுடைய சாயல்ல சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அப்படி பாருங்க, ஆதாமேவளை கர்த்தர் அப்படி சிருஷ்டித்திருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படையாத போது அவர்களுக்கு சாபத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த அதிகாரத்துல பாருங்க, ஆண்டவர் அவங்களை பார்க்க அதிகாரில வராரு. நான் எடுத்து வாசிப்பதுக்கு நேரம் இல்லை, அதனால நம்ம அப்படியே நான் அதை ஒரு உங்களுக்கு சொல்லிட்டு கடந்து சொல்லுகிறேன். ஆனா இவங்க தவறு பண்ணன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அதே தேவன் தன் சாயலா உருவாக்கின அந்த மனுஷனுக்கு சாபத்தை கொடுக்கிறார். அந்த சாபம் இன்னைக்கு வரையும் கூட நம்ம வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்குது. அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த நாள்ல நம்ம அறிந்து, அப்பதான் கர்த்தர் மேல ஒரு பயம் வரும். அல்லேலூயா. சாலமோன் அப்படிதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பாருங்க, சாலமோன் எப்ப கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை அவன் தொழுது கொள்ள ஆரம்பித்தானோ கர்த்தர் அவனை விட்டு விலகி போனான். அல்லேலூயா. சவுலும் அப்படித்தான். அந்த சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, எப்போ அந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் மற்ற காரியத்துல தன் பார்வை வைத்தாங்க, அப்போது சவுலி ராஜாவில இருந்து கர்த்தர் அவனை விலகி விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கும் அவன் பாருங்க, யோபு அறிந்திருந்த கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த பயம்தான் அவன் எல்லாத்தையும் இழந்தாலும் தேவனை மறுதளிக்காமல் இருந்தது. அல்லேலூயா. ஒருவேளை அவன் இந்த விஷயத்தை அறியாமல் இருந்திருந்தா அந்த தேவனை மறுதலுக்கு போயிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு தெரியும் ஆண்டவர் இழந்ததை மறுபடியும் தருவார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்வான். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட அடிமையா கொண்டு போகும்போது பாருங்க, ஆண்டோடைய வசனத்தை அங்க கீழ்ப்படியணும், ஆண்டோருக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு அந்த நினைப்பு பாருங்க. அவங்க அந்த போஜனத்தால் கூட தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று பாருங்க, மரக்கிளைகளை சாப்பிட்டு என்ன பண்றாங்க, அந்த 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 இடத்துல என்ன பண்றாங்க, அவங்க அடிமைகளா இருந்தாலும் அந்த உணவை அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அல்லேலூயா. எதுக்கு? கர்த்தர் வசனத்தை கீழ். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் இருந்தது, ஒருவேளை நான் கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு செவி இந்த அந்நிய தேவர்கள் படைத்த இந்த உணவை சாப்பிட்டால் என் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாரு, சாபத்தை கொடுப்பான்னு பயம் இருந்திருக்குங்க. அதனாலதான் அது கீழ். எப்ப நம்ம ஆண்டவர் ஒரு பயம் வைத்தாதான் தவறு செய்வதற்கு நம்ம பயப்படுவோம். அல்லேலூயா. நமக்கு தெரியணும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் சபிக்கவும் முடியும்ங்கிற பயம் இந்த புதிய மாதம் நமக்கு தெரியணும். அல்லேலூயா. நீ நம்ம நிறைய வீட்டுல இருந்து கொண்டு இருக்கிறோம், அநேக ஆவிக்குரிய விஷயத்துல வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அது ஒரு பக்கம் போனாலும் இன்னும் அநேகர் வசனத்தை கேட்காம டிவிகளை பார்த்து கொண்டு இன்னமும் நம்ம என்ன பண்றோம், உலகத்தை பார்த்து நீங்க நிறைய பேர் என்ன பண்ணலாம், இருந்து கொண்டு இருக்கலாம். நீங்க உணரணும், கர்த்தர் உன்னை இதுவரையும் ஆசீர்வதித்த தேவன் இந்த மாசம் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நீ அவர் கீழ்ப்படிந்து இருக்கணும். இல்ல நான் இப்படிதான் வாழ்வேன் அப்படின்னா என்ன தருவாவும், அதே தேவன் நமக்கு சாபத்தையும் கொடுப்பாரு. அல்லேலூயா. அதனால அந்த பயத்தோட இருக்கணுங்க. ஏன்னா அவர் செய்ய நினைத்து ஒன்றும் தடைப்படாது. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அழைத்து கொண்டு வருவது கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாரு பாருங்க. அந்த எகிப்துல இருக்க ஜனங்கள் எல்லாரும் வாதையினால் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள மேற்கொள்றாரு. அல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாப்பதுக்கு காரணம் என்னங்க, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஜனங்கள். அல்லேலூயா. அப்ப அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சாபத்தை கொடுக்காம ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அதே போலதான் இன்றைக்கு நாம் ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் சொல்லப்பட்டது போல அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்தால், செவி கொடுத்தால் அங்க சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் வீட்டுக்கு வருவாங்க. நம்ம மாப்பிசைக்கிற கூடை கூட ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோம். அது ஆசீர்வாதம் படிச்சுட்டே போகலாம், நேரம் இல்லை. நீங்க படிச்சு 28ஆம் அதிகாரம் கண்டிப்பா இன்னைக்கு நீங்க படிங்க. அது 15ஆம் வசனத்துல இருந்து பார்த்தா நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஆண்டவர் மேல ஒரு பயத்தை ஏற்படுத்துவது அந்த அதிகாரம் நிறைய வாடி படிச்சு நானே நிறைய காரியங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறேன். ஐயோ, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம இழந்துட்டோம்னா, இந்த சாபங்கள் ஒருவேளை நம்ம மேல வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படியா இருக்கணும், ஒரு பயம் வந்த பிறகுதான் கர்த்தருக்கு பயப்படணுன்ற ஒரு பயம் நமக்குள்ள உருவாகும்.
அதே போல்தான் இஸ்ரவேல் ஜனங்களோட பாருங்க, ஆண்டவர் எகிப்துல இருந்து அழைத்து கொண்டு வருகிறார். எதுக்கு ஆண்டவர் எகிப்துல இருந்து அவளை விடுதலைப்படுத்தி கொண்டு வந்தார்? கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தோடு அவங்களை அழைத்து எல்லாம் சந்தோஷத்தோட வராங்க. அப்படியே இல்லை நம்ம கானான் தேசம், ஏன்னா 400 வருஷத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, அடிமையா இருக்கிறாங்க. அவங்க வம்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிமையிலே வாழ்ந்தது தான். ஒரு ஆசீர்வாதம் என்பது அவங்க கண்களுக்கு இல்லை. ஏன்னா அநேக வருடங்கள் யோசேப்பு மரித்த பிறகு, யோசேப்பு அறியாத ராஜா வந்த பிறகு அந்த ஜனங்களை கொடுமையா வழி நடத்தும் போது அவங்க அந்த ஆசீர்வாதத்தை மறக்கத்தக்கதான் இவங்க வாழ்க்கையெல்லாம் அடிமைத்தனத்திலேயே இருந்துருச்சு. இப்போ அந்த அடிமையா தினமும் வேலைகளை, அதிக கடினமான வேலைகளை செய்து கொண்டு இருந்த அந்த ஜனங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மோசை மூலமா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைத்து வருமா, ஒரு மன மகிழ்ச்சியா சந்தோஷத்தோடு எல்லாம் உற்சாகமா வராங்க பாருங்க. ஆனா ஆண்டவர் அந்த கானான் தேசத்துல யோசுவா காலேபை தவிர இது யாருமே ஆண்டவர் அளவு பண்ணல. அல்லேலூயா. மோசே கூட பாருங்க, மோசே கூட கானான் தேசத்துல பிரவேசிக்கலங்க. காரணம், மோசே ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போன ஒரு இடத்துல ஆண்டவர் கண்மணியத்துல பேசணும்னு சொல்லும் போது அவங்க கோபத்துல அடிச்சார். அதே ஆண்டவர் அவங்க மேல என்ன பண்றாரு, கோபப்படுறான். நான் சொல்வதே அப்ப மோசே என்னதான் மோசே அங்க நீதிமானா இருக்கு அழைத்து வந்தாலும் அவன் தவறு பண்ணும்போது அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை கண்டிக்கிறான். அல்லேலூயா. அதே போல யோசுவாவும் காலேபு மாத்திரம்தான் வேறு பார்க்க போன இடத்துல நல்ல பாசிட்டிவான ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மனதில் வைத்து பாருங்க, அது ஒரு பாசிட்டிவா பேசுறான், ஒரு நல்ல காரியமா. ஆனா மற்ற ஜனங்கள் எல்லாரும் அந்த நெகட்டிவா பேசினவங்க, அதாவது முடியாது என்று சொன்ன பேச்சை கேட்டு அழுது நிமித்தம் ஆண்டவர் தீர்மானம் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, யோசுவா காலேபு தவிர அது மாத்திரம் இல்லாம 20 வயதுக்குள்ள எல்லா சிறு பிள்ளைகள் அந்த மாதிரி ஆட்களை மாத்திரம் ஆண்டவர் பிரவேசிக்க பண்ணி கர்த்தர் கானான் தேசத்தை அப்புறம் ஆசீர்வாதம் கொடுக்குற அழைத்தாரு. ஆனா ஜனங்கள் ஒழுங்கு இல்லாததுனால, அப்ப இன்னைக்கும் நம்ம அநேக நேரத்துல ஆண்டவர் பிரியமா இல்லாதனால தாங்க நீங்க நம்ம ஆசீர்வாதம் இழந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் என்ன பண்ண மாட்டாரு, வேதனை கூட்ட மாட்டார். வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீ சம்பாதிக்கிற நீ எனக்கு என்ன கவலை இருக்கு, நான் இவ்வளவு சம்பாதிக்கணும்னு யோசிக்கலாம், அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லைங்க. அல்லேலூயா. அது நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, இந்த 2 மாதம், இப்போ இந்த மாதமும் ஒரு வேலைக்கு போக முடியாது சொல்லுவோம், இந்த 2 மாதமும் அவனோட வேலை நிமித்தமா அவனுக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஊரடங்கு நிமித்தம் அநேக காரியங்களை ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவர் டீச் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அறிந்துக்கணும், ஒண்ணுமே இல்லை. நீங்க சபை நடக்கும் போது நம்ம ஏன் சபைக்கு வரலன்னா எவ்வளோ உலக காரியத்தை நீங்க சொல்லுவீங்க, எனக்கு இந்த வேலை அந்த வேலை அது, ஆனா எதுவுமே நிரந்தரம் இன்னைக்கு இல்லை பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எதுவுமே நீ செய்ய முடியாது. அதனால உனக்கு ₹1 கூட லாபம் கிடையாது. இன்னைக்கு உன்னால இன்னைக்கு நீ வெளியில வந்தா கூட உனக்கு வெளியே வர வேண்டாம் தான் இந்த நாடே சொல்லி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நிரந்தரம் எதுங்க, கர்த்தருடைய வார்த்தை தான். அப்போ இந்த கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் வந்த ஜனங்க அவன் கீழ்ப்படியாதனால பாருங்க, ஆண்டவர் அவங்களை கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க வைக்க சொன்னது அவர் தான். ஆனா அங்க கீழ்ப்படிதல் வேண்டும். உபாகம் 28 சொன்னது போலதான் இன்னைக்கு ஒரு கீழ்ப்படிதல் நம்ம அறிந்து கொள்ளங்க. தேவனால் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும், சாபத்தையும் கொடுக்க முடியும். அந்த பயம் ஆண்டு மேல இருந்துகிட்டே இருக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நம்ம மனதில் யோசிப்பதை செய்து கொண்டு இருக்க முடியாது. நம் மனது என்ன யோசிக்கிறத நம்ம செய்ய முடியாதுங்க. ஆண்டவர் அதை குறித்து என்ன யோசிக்கிறார் தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. நம்ம மனது ஒன்று யோசிக்குதுன்னா இது ஆண்டவர் சித்தமான யோசிக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஏன்னு சொன்னா நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் சாபங்களும் கர்த்தருடைய கையில இருக்குது. அல்லேலூயா. அதை யோபு அறிந்தபடினாலதான் அவன் தெரிஞ்சிச்சு, ஆண்டவரே அதான் சொன்ன மாதிரி பாருங்க, யோபுக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எடுத்துட்டாரு, ஆனாலும் மறுபடியும் அவரை கொடுக்க முடியும் என்பதை அறிந்திருந்தான். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அந்த ஒருவேளை அவன் அந்த ஆசீர்வாதம் அவன்கிட்ட விலகி போன பிறகு அவனுக்கு உண்டான எல்லாம் அழிந்து போன பிறகு அவன் தேவனை ஒருவேளை மறுதலித்திருந்தான் என்று சொன்னால் நீ யோபை கொடுத்து நம்ம வாசித்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. யோபு புஸ்தகம் ஒரு பெரிய ஒரு புஸ்தகமா இந்த இடத்துல நம்ம அதிகமா தியானிக்க வேண்டிய புஸ்தகமா இருக்கிறது. யோபுவை போல பொறுமை உள்ளவன் யாரும் இல்லை. நம்ம அநேக நாள் நம்ம அதை தான் படிப்போம். யோபு எவ்வளோ உபத்திரப்பட்டாலும், அப்ப இவ்வளவு உபத்திரப்பட்டாலும் ஏங்க அவன் பாருங்க, அவன் தேவனை சபிக்கல, ஏன் தேவனை வாய்நாள் குறை சொல்லனா, அவனுக்கு தெரியும் தேவன் ஆசீர்வாதத்தை மறுபடியும் கொடுக்க முடியும் என்று. அல்லேலூயா. ஒருவேளை அவன் தேவனுக்கு பிரியமான விலகி போயிருந்தானா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்க. உபாகம் சொல்ற புஸ்தகம், உபாகத்துல சொல்ற 28 சொல்றது போலதான் பாருங்க, இந்த நாள்ல கூட நாம் தேவனுக்கு கட்டளை கீழ்ப்படிந்தால் அவன் சொல்லப்பட ஆசீர்வாதம் நமக்கு தாங்க வருது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மனதில் இருக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேனா, இன்னைக்கு தேவனுக்கு சித்தமான நம்ம என்னென்ன காரியம். கேஎஸ்சி பாருங்க, எலிசாவோட இருக்கிறான். நல்ல ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ள அந்த கேஎஸ்சி வாழ்க்கை கூட. எலிசா பண்ற ஊழியத்துல எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கான் தெரியுமா. அவன் ஏதாவது ஒரு இடத்துல போக, ஒரு இடத்துல குழந்தை மறித்துருச்சு,
புரியுதா இல்லையா? சுனேமியாவோட குழந்தை உடனே எலிசாவை தான் அனுப்புறான் முதல்ல. எலிசா வந்து கேஎஸ் அனுப்புறான். இப்போ இந்த கோல வேணும். ஆனால் அது முடியல. முதல்ல பாருங்க, கேஎஸ் அனுப்புறான்னா அந்த கேஎஸ் அந்த அளவுக்கு ஊழியத்தில் அவன் என்ன பண்றான், நல்ல ஒரு எலிசாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறான். ஆனா அப்படி இருந்தா கூட பாருங்க, எப்போ அவனுடைய ஆசை, அவனுடைய இச்சை பாருங்க அந்த தேவனுக்கு விரோதமா போய் சொல்ல வைத்தது. அது மாத்திரம் இல்லாமல் பாருங்க, அவன் போய் இந்த பொருள் மேல என்ன பண்றான், ஆசைப்படுறான். அப்ப எலிசா கேட்கறான், இதெல்லாம் காலமா, பொருட்களை செய்வதற்கு காலமான்றான். அவன் எந்த பொருள் மேல ஆசை வைத்தானோ அந்த பொருளே அவனுக்கு சாபமா மாறினது. அல்லேலூயா. நீ நம்ம கூட உலகத்தின் மேல ஆசை வைத்து, உலக இச்சையின் மேல ஆசை வைத்து கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நீ கீழ்ப்படியாம இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்கறதே இல்லை. நீங்க என்னன்னா, நான் செய்யறது கரெக்ட், இந்த உலகத்தை இதை தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல, ஆண்டவர் சொல்வதை செய்வதான கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தருக்கு பிரியமா அந்த செய்தியை பழகுங்க, வேதத்தை வாசிங்க. நீங்க இந்த வீட்டுல இருக்க நாட்கள்ல அந்த மலை பிரசங்கமோ கர்த்தர் வேற எதுவுமே படிக்காதீங்க. மத்தேயிலிருந்து இயேசு கிறிஸ்து வாழ்க்கை வரலாறு மாத்திரம் படிங்க. ஆண்டவர் எதெல்லாம் செய்ய சொல்றாரு மனதுல ஏத்துக்குங்க. நிச்சயமா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நீங்க தெரியாத பகுதி படிக்கிறதுல தெரிஞ்ச ஈஸியா புரியுற மாதிரி மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4 அதிகாரத்தை நல்லா வீட்டுல இருக்கும்போது நீங்க படிக்கிறீங்க. நிறைய நேரம் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்க 2 அதிகாரம் படிச்சா கூட நல்லா தான் இருக்கும், தெளிவா. அல்லேலூயா. இல்லைன்னா குறைஞ்சு நான் சொன்னா இந்த நாட்கள் 2 அதிகாரம் பத்தாது. ஏன் சொன்னா உங்களுக்கு 24 மணி நேரமா நீங்க ஃப்ரீயா தான் இருக்கிறீங்க. அப்போ என்ன பண்ண, வீட்டுல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரம் 12 அதிகாரம் படிக்க கூட முடியும். நீங்க படிச்சு பாருங்க. உண்மையாவே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்னோடியா தான் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் கட்டளைக்கு கீழ்ப்படிதான் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். அல்லேலூயா. அதனால தாங்க ஆண்டோட ஆசீர்வாதம் எப்பவுமே அவர் மேல இருந்துகிட்டே இருந்தது. அல்லேலூயா. அவர் விரோதமா எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர் ஒன்றுமே பண்ணப்படல. பிதாவின் சித்தம் வரும்போதுதான் அவர் மேல எல்லாரும் கை போட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தாலும் நம்ம விரோதமா எதுவுமே வராதுங்க. அதை யோபு அறிந்திருந்தான். நான் உத்தமனா இருக்கிறேன் நம்ம அறிந்திருந்தான். தேவனை விட்டு இந்த பொக்கிஷங்கள் என்னை விட்டு இந்த நான் சம்பாதித்த எல்லாம் என்னை விட்டு போனாலும், ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசிரியரை விட்டு விலகி போனாலும் ஆண்டவரை பத்தி எனக்கு தெரிஞ்சு உணர்ந்திருந்தான். தைரியமா இருந்தான் பாருங்க. அல்லேலூயா. ஒரு தைரியத்தோட தான் பேசுறான். அதனாலதான் பாருங்க, அவனுக்கு எல்லாத்துலயும் அவனுக்கு இழந்து போனதை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். இல்லையா? முதல் இருந்ததே அவனுக்கு திரளானது இருந்ததுங்க. திரளானதுக்கு மேல திரளாய் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற வேண்டிய காரியம் என்ன சொன்னா, அவன் உத்தமனா இருந்தான். அல்லேலூயா. அப்போ இந்த நாள்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்று சொன்னா, இன்றைக்கு தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிற அவரை ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், சாபத்தையும் கொடுக்க முடியும். அல்லேலூயா. இதை நம்ம தெரிஞ்சுதான் ஒரு மேல நம்ம பயம் வரும். அப்பதான் நம்ம நன்மையானதை யோசிப்போம். ஏன்னா நீ நன்மையா செய்த நன்மையா அந்த ஆண்டவர் தருவார். அதே பாருங்க, அதே சாலமோன் ஆண்டவர் தெரிந்து கொள்ள, அதே சாலமோன் ஆண்டவர் வெறுக்கிறாருங்க. சவுலை அவதாரத்தில் அவரே சவுலை வெறுக்கிறாருங்க. அல்லேலூயா. எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அழைத்து வந்து அவர் தான். ஆனா அதே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பிரவேசிக்க வைக்கல. காரணம் என்ன சொன்னா, அவர் கீழ்ப்படியாமல் போனதுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால தான். இன்னைக்கு கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம தேவனை நோக்கி பார்க்க போறோம். இந்த வாக்குத்தத்த வசனை நீ நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறேன். இது குறித்து இன்னும் விளக்கமாய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்களோட பேச போகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நேரம் கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கொள்வதற்காக சிம்பிளா இதை எடுத்து இருக்கோம். இதை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை இன்னும் விவரமாய் இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் ஆயத்தமா இருங்க. எல்லாம் இப்ப கண்களை விட நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கதான் அன்பின் பரலோக பிதாவை, இந்த அருமையான இந்த நல்ல நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு இன்னும் அதிகமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த வாக்கு தத்தங்களை என் வாழ்க்கையில் ஆமென்றும் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலே கூட கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை அநேக தொடப்பட்டு இருக்கலாம். இந்த வார்த்தை அநேக தொடப்பட்டு இந்த நாளில் கூட அதை தலை மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. எந்தெந்த குடும்பம் சாபத்தில் இருக்கிறதோ, இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதுக்கு என்ன செய்யணுமோ அதை அவரை சிந்திக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வேளையில இந்த வார்த்தையினால அநேக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் கேள்விப்பட உதவி செய்யுங்க. அப்பா, அவர் பயப்படுத்துவதற்காக அல்ல ஆண்டவரே, தேவனால் கர்த்தரால் எல்லாம் ஆக என்பதை அறிந்து கொள்ளும்படி அந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறோம். நீ சகலத்தையும் செய்ய வல்லவரான நீங்கள் நன்மையானதை செய்ய போகிறேன் ஆண்டவரே. ஆனால் அதற்கு நாங்கள் பாத்திரமா நடந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. இந்த மாதத்தில் தேவையில சந்திங்க. யாராலும் வேதனையோட கஷ்டத்தோடு அவங்களாம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே விடுதலைப்படுத்துங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த வேளையில கூட ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட
உதவி செய்யுங்க. மாதம் இவர் ஒரு விசுவாசத்தினாலே அல்லது மேற்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவைகள் இருக்கிறது அப்பா, அவளுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிங்க அப்பா, அவளுடைய குடைகள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. அவள் வீட்டில் இருக்க பொருட்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சாரி பார்த்து விதை வீட்டுல எப்படி ஆண்டவரே அப்பா எடுக்க ஆண்டவரே அந்த பாத்திரத்துல இருந்து மாவும் ஆண்டவர் எண்ணெய் குறையவில்லை. அதே போல பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டங்க தாவே. நீ விசுவாச தேவனுடைய மேன்மையை காண்பா என்று வேதம் சொல்லுகிறது. அதுபடி பல பிள்ளைகள் விசுவாசிக்க நீங்க உதவி செய்யுங்க. எல்லாரும் ஆஸ்பத்திரிங்க பலப்படுத்த கொரோனா வைரஸ்ல இருந்து எங்களை விடுதலைப்படுத்துங்க அப்பா. சீக்கிரத்தில் எங்க தேசத்தை கடந்து செல்லவும் ஒரு விடுதலையோட ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. யாருக்கும் எந்த விதத்துல இந்த வைரஸ் அஃபெக்ட் வராதபடிக்கு நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. நாம இதனால் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் விடுதலைப்படுத்த பொறுத்துக்காக செபிக்கிறோம். எல்லா துதிகரமை ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதே செய்தி இதே வாக்குத்தத்தத்தை நம்ம செய்தியில கேட்க போறோம். எல்லாம் ஆயத்தம் பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சொன்னவர் வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர் வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். வழி சொன்னவர் வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர் வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். இவரே மண்ணோர் போற்றும் மன்னாதி மன்னர், இன்னோர் போற்றும் தேவாதி தேவன், சான்றோர் போற்றும் தூயாதி தூயர், ராஜாதி ராஜனிவர் இயேசு, ராஜாதி ராஜனிவர். இயேசுவே தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், இயேசுவே தேவன், மெய்யான தேவன். இயேசுவே தெய்வம், தேடி வந்த தெய்வம், இயேசுவே தேவன், மீட்க வந்த தெய்வன். இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. வழி சொன்னவர் வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர் வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். இயேசுவே ரட்சகர், உயிரிந்த ரட்சகர், இயேசுவே ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இயேசுவே கர்த்தனாம், கர்த்தாதி கர்த்தனாம், இயேசுவே ராஜனாம், ராஜாதி ராஜனாம். இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. வழி சொன்னவர் வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர் வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். இயேசுவே இயேசுவே எல்லாம் என் இயேசுவே, மீட்பரே மீட்பரே மெய்யான கர்த்தரே. அன்பராம் இன்பராம் ஆறுதலின் தெய்வராம், ஆச்சரியமானவர் அதிசயமானவர். இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. வழி சொன்னவர் வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர் வார்த்தையானவர்,
உலகினிலே ஒளியாக உதித்தவர். வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர். வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகிலே ஒளியாக உதித்தவர். இவரை மன்னோர் போற்றும் மன்னாதி மன்னர், விண்ணோர் போற்றும் தேவாதி தேவன், சான்றோர் போற்றும் தூயாதி தூயர், ராஜாதி ராஜனிவர், இயேசு ராஜாதி ராஜனிவர். இயேசு ராஜாதி ராஜனிவர், இயேசு ராஜாதி ராஜனிவர். இயேசு ராஜாதி ராஜனிவர். இயேசு ராஜாதி ராஜனிவர்.